கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என அன்பானவர்களே, யாரை பார்த்து ஆண்டவர் இதை சொல்லுகிறார் அப்படின்னா, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். ஒப்பனையாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்களை உயர்த்தி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஒரு மேன்மையான காரியங்களை எல்லாம் செய்து என்ன பிரயோஜனம்? ஆனா நியாய தீர்ப்பு நாள்ல உங்களுக்கு நேரிடுவது ரொம்ப பயங்கரமா இருக்கும். எதை விட? சோதோம் நாட்டிற்கு நேரிடுவதை விட. சோதோம் என்கிற ஒரு பட்டணத்தில ஆபிரகாம் 50 நீதிமான்கள், 45 நீதிமான்கள், இப்படியெல்லாம் சில காரியங்கள் அங்கே நடக்கிறது. இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு வந்தாலும் ஆண்டவர் இந்த சோதோம் குமாரன் அந்த நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சோதோம் குமாரன் அந்த நாட்டில தான் லோத்து போய் அடைக்கலம் புகுந்து கொண்டான். அவன் தெரிந்து கொண்ட பாதைகளும் தெரிந்து கொண்ட நிலங்களும் இந்த பகுதிகள் தான். ஆனால் கப்பர்நகூம் அப்படி அல்ல. அந்த கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் மிக அதிகம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர், சில பெற்றோர்கள் இருப்பார்கள், பல பிள்ளைகள் இருந்தால் சில பெற்றோர்கள் தங்களுக்கு விருப்பமான பிள்ளைகளுக்கு சில காரியங்களை செய்வார்கள். சில பெற்றோர்கள் எல்லாருக்கும் சேம், நோ பார்சியாலிட்டி. அப்போ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய இது வரும். சொல்லுவாங்க, உனக்கு செய்யறதை விட அவனுக்கு செஞ்சிருந்தா, உனக்கு செய்யறதை விட அவளுக்கு செஞ்சிருந்தா, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதே போலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த சோதோம் குமார பட்டணத்துக்கு செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஐயா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க எல்லாத்திலையும் கவனமா இருக்க உதவி செய்தோம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் உமக்கு உகந்ததா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.